சின்ன பொண்ணு, எதுக்கு நீ இப்ப என்ன காலையிலே வர சொல்லியிருக்க? நான் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு புட்டு கோயிலுக்கு போக போறேன் முட்டக்கண்ணி. ஏட்டி நீ பேசுனாவே காதல கேட்க முடியாது, இதுல பாட்டு வேற படிக்கிறியா? ஏட்டி என்ன விஷயம் சொல்லுடி. உனக்கு பொறாமடி, நான் நல்லா பாட்டு படிக்கிறேன்னு. ஆனா பாரு, நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சிங்கர் ஆவேன். அது உன்னால தடுக்கவே முடியாது. அடியே நீ என்ன வேணாலும் ஆயிக்கடி, இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? சீக்கிரம் சொல்லுடி, எனக்கு வேலை இருக்குனா. முட்டக்கண்ணி, நான் கோயிலுக்கு போறேன், நீ வரியா இல்லையா சொல்லு சீக்கிரம். கோயிலுக்கு தான் கூப்பிட்டியாடி சின்ன பொண்ணு? நானும் வரேன்டி. சரி, அன்னைக்கு சகப்பி சரோஜா அக்கா இவங்களெல்லாம் கூப்பிடலையா? எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன்டி, ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜில்லு மட்டும் நான் வர மாதிரி இருந்தா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னா, ஆனா இப்ப வரைக்கும் ஆளை காணும்டி. சரி விடு, ஜில்லாச்சும் வரேன்னு சொன்னால, இரு அவ வராளான்னு பாப்போம். சரிடி, அவ வர வரைக்கும் நான் வேணா ஒரு பாட்டு பாடவா? நான் தான் சின்ன பொண்ணு. ஐயோ போது, நிறுத்திடி, அவளே வந்துட்டா. நல்ல வேலை ஜில்லு, நீ வந்துட்ட. இல்லைன்னா இந்த சின்ன பொண்ணு பாட்டு பாடியே சாவடிச்சிருப்பாடி. அப்ப நான் தான் உன் உயிரை காப்பாத்திருக்கேன்னு சொல்லு. என்னங்கடி ரொம்ப தான் வாய் நீளுது? இருங்கடி, கோயிலுக்கு போற வரைக்கும் நான் பாட்டு பாடியே உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ வேணாம் வேணாம் சின்ன பொண்ணு, நாங்க ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டோம். நீ வாயை மூடிட்டு மட்டும் வாத்தா, அது போதும். அந்த பயம் இருக்கணும். வாங்க போகலாம். ஏட்டி அதான் கோயிலுக்கு வந்தாச்சுலடி, இன்னமும் ஏன்டி வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்கடி உள்ள போலாம். ஏட்டி சின்ன பொண்ணு, உனக்கு எனக்கு இருக்கு பிடிச்சிருச்சா? கோயிலுக்கு தானே வந்திருக்கோம், அர்ச்சனை தட்டுலாம் எதுவும் வாங்க வேண்டாமாக்கும். சின்ன பொண்ணு, முட்டைக்கண்ணி சொல்றது சரிதானடி? என்னடி கோயிலுக்கு சாமி கும்பிட தானடி கூட்டிட்டு வந்த? நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு போக போக தெரியும்டி. ஏட்டி என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? நீ சாமி கும்பிட தானடி வந்த? இருடி, நாங்க போய் அர்ச்சனை தட்டு போய் வாங்கிட்டு வரோம். ஆமாடி, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கோயிலுக்கு நான் சாமி கும்பிட தான் வந்தேன். ஏன் நீங்களா தான் சாமி கும்பிடுங்களா? நான் சாமி கும்பிட மாட்டேனா? ஏட்டி கோச்சுக்காதடி சின்ன பொண்ணு. சரிடி இருடி, நான் போய் அர்ச்சனை தட்டு போய் வாங்கிட்டு வரேன். ரெண்டு பேரும் இங்கேயே நில்லுங்க. ஜில்லு, உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க, நான் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போறேன். என்னடி முட்டைக்கண்ணி, இவ அர்ச்சனை தட்டு வேணான்னு சொல்றா. சரி விடு ஜில்லு, அவன் எப்பயுமே அப்படித்தானே. நீ போய் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வா. சீக்கிரம் வா, கோயில் வேற கூட்டமா இருக்க மாதிரி தெரியுது. அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவோம். முட்டக்கண்ணி, ஜில்லு வர வரைக்கும் நான் வேணா ஒரு பாட்டு பாடவாடி? தீவ பாட்டு பாடியே என்ன சாவடிச்சிடா போலயே. அடியே ஜில்லு, சீக்கிரம் வந்து என்னைய காப்பாத்துடி. என்ன முட்டக்கண்ணி யோசிக்கிறேன்? நான் நல்லா பாட்டா பாடுறேன். இப்ப பாடுறி. தாடி என்ன உடம்பி. போதுண்டி சின்ன பொண்ணு, அங்க வேற ஜில்லு வந்துட்டா. ஏன் முட்டைக்கண்ணி, என்னடி பாத்துக்கிட்டே இருக்கா? இந்தாடி அர்ச்சனை தட்டை முதல்ல புடுறி. என்னங்கடி, இப்பயாச்சும் கோயிலுக்குள்ள வரீங்களா இல்ல வெளியே நின்று அர்ச்சனை பண்ண போறீங்களா? ஏட்டி முட்டைக்கண்ணி, இந்த சின்ன பொண்ணுக்கு திமுற பத்தியாடி. இருக்கட்டும், ஒரு நாள் வச்சுக்கிறேன். அட சும்மா இருடி ஜில்லு, நீ வேற. சின்ன பொண்ணு வாடி போகலாம். சின்ன பொண்ணு, ஒழுங்கா தாண்டி நடந்து போயிட்டு இருந்த, இப்ப எதுக்கடி திடீர்னு நிக்கிறேங்க? ஆமா சின்ன பொண்ணு, இப்ப எதுக்கு நீங்க திடீர்னு நிக்கிற? சீக்கிரமா போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை போய் கும்பிட்டு வருவோம். இந்த சின்ன பொண்ணு எதை பண்ணாலும் சரியா தண்டி பண்ணுவா, கொஞ்சம் அங்க பாருங்கடி. அங்க என்ன இருக்கு? ஏட்டி எனக்கு ஒன்னும் தெரியலடி முட்டைக்கண்ணி, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? எனக்கு வந்து ஒரு இடத்துல பிரசாதம் கொடுக்குறாங்க, அது மட்டும் தண்ணி தெரியுது. ஏட்டி சின்ன பொண்ணு, என்னடி தெரியுது அங்க? சொல்லுடி சீக்கிரம். அதான் சொன்னியடி முட்டைக்கண்ணி, அங்க பிரசாதம் வந்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்காக தண்ணி போயிட்டு இருக்கேன்னா இங்கே நிக்கிறேன். சின்ன பொண்ணு, பிரசாதம் எல்லாரும் அர்ச்சனை பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி வாங்குவாங்க. ஆனா ஆமாடி சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் வா நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பிரசாதத்தை வந்து வாங்குவோம். இது நல்ல கதையா இருக்குடி. நம்ம போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு சுத்தி வரகாட்டியும் பிரசாதம் எல்லாம் தீர்ந்து போய் கிடக்கும். அப்புறம் தான் வெறும் பாத்திரத்தையா வலிச்சு நக்கிட்டு போறது. சின்ன பொண்ணு, அர்ச்சனை தட்டை கையில வச்சிருக்கோண்டி, இதோட போய் எப்படி பிரசாதம் வாங்க முடியும்? இதோட போன எல்லாரும் அசிங்கமா பாப்பாங்கடி. ஏட்டி ஆமாடி சின்ன பொண்ணு, சொல்றது கேளுடி. முதல்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு வருவோண்டி. உனக்கு பிரசாதம் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்புடி. அட போங்கடி, நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் இப்ப போய் பிரசாதம் வாங்க போறேன். முட்டைக்கண்ணி ஜில்லு, நீங்க வரீங்களா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ ஏன்டி சின்ன பொண்ணு இப்படி வந்து அடம் பிடிச்சிட்டு கிடக்கா? ஏட்டி 2 நிமிஷம் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு வந்து பிரசாதம் வாங்குவோண்டி. ஏட்டி அதெல்லாம் முடியாது. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் மட்டும் போவாடி? சின்ன பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்கடி. அர்ச்சனை தட்டோட வந்தா எல்லாரும் அசிங்கமா பாப்பாங்கடி எங்களை. சரி போங்க, நீங்க ரெண்டு பேரும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு வாங்க, நான் பிரசாதத்தை வாங்கிட்டு நிக்கிறேன். ஜில்லு, இந்த சின்ன பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாடி. நீ வாடி, நம்ம ரெண்டு பேரும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். முட்டைக்கண்ணி, இப்பதாண்டி எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இதுக்காக தான் இந்த சின்ன பொண்ணு அர்ச்சனை தட்டு வேணான்னு சொல்லியிருப்பா போலடி. அட ஆமா, நான் இதை யோசிக்கவே இல்லை பாருடி. சரியான ஆளுதாண்டி இந்த சின்ன பொண்ணு. சரி வா, நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். என்னங்கடி, அர்ச்சனை பண்ணாம மசம் இங்கே நிக்க போறீங்களா? சரி நீங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க, நான் போய் பிரசாதத்தை வாங்குறேன். இத வந்துட்டேன். சரி வாடி முட்டைக்கண்ணி, நம்ம போவோம். அட என்னம்மா, நீ என்ன நகராம அப்படியே நின்றுட்டு இருக்க? பின்னாடி வரவெல்லாம் வாங்கணும்னா சீக்கிரம் நவரு.
நீ நவர மாட்ட போல இரு, நானே முன்னாடி போய் வாங்குறேன். என்ன என்ன கொஞ்சம் நிறைய வையின. அடடடடடா, என்ன சுவை என்ன சுவை. அப்பா, கோயில் பிரசாதத்தை அடிச்சுக்கவே முடியாதுடா. என்னங்கடி 2 பேரும் அர்ச்சனை பண்ணிட்டீங்களா? என்னடி பிரசாதம் வாங்காம வந்திருக்கீங்க? கையில ஒண்ணுமே காணும். இல்லட்டி சின்ன பொண்ணு, நாங்க அர்ச்சனை பண்ணிட்டு கோயிலெல்லாம் சுத்திட்டு போகாட்டியும் பிரசாதம் தீர்ந்து போச்சுடி. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், வாங்கடி பிரசாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடலான்னு. நீங்க கேட்டா தானே. சரி வீடு சின்ன பொண்ணு, எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்காச்சும் போகலாம். நாங்கடி இந்த சின்ன பொண்ணு வாரி கொடுக்குற வள்ளலுங்கிறத மறந்துட்டீங்களா? உங்க 2 பேருக்கு சேர்த்து தாண்டி வாங்கி வச்சிருக்கேன், வாங்கடி வந்து வாங்கிக்கங்க. ஏடி சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? எங்களுக்கு சேர்த்து வாங்கி வச்சிருக்க? ஏடி நிஜமா தான் சொல்றியா? எங்களுக்கு பிரசாதம் வாங்கி வச்சிருக்கியா? அட ஆமாட்டி, மசம் நிக்காம வந்து வாங்கிக்கங்கடி. இன்னும் டேஸ்டா இருக்கு தெரியுமாடி இந்த பிரசாதம். சீக்கிரம் வந்து சாப்பிடுங்கடி. ஆமாண்டி சின்ன பொண்ணு, பிரசாதம் ரொம்ப டேஸ்டா இருக்குடி. ரொம்ப ரொம்ப நன்றிடி சின்ன பொண்ணு. ஆமாடி சின்ன பொண்ணு, ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குடி. இதுக்கு தாண்டி சின்ன பொண்ணு நீ வேணுங்கிறது. ரொம்ப நன்றிடி சின்ன பொண்ணு. ஆஹாஹாஹா, இந்த சின்ன பொண்ணு என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்குண்டி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகி போச்சு. சரி வாங்க போகலாம். ஆமாடி சின்ன பொண்ணு, சரி வாங்கடி கிளம்புவோம். ஏன் முட்டக்கனி வாடி போலாம். என்ன மக்களே, நாங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களை நாங்க அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.